பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. ஓகே, இங்க முதல் கணக்குல வந்து ஒரு 2க்கு 2 அணி கொடுத்துருக்காங்க. நாம அதுக்கு சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ சேர்ப்பு அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வந்து என்னது சேர்ப்பு அணி. கொடுத்துருக்கிற அணியை வந்து என்னது ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏனுடைய மதிப்பு வந்து என்னது பிளஸ் M11 மைனஸ் M12 மைனஸ் M21 பிளஸ் M22. ஸோ இதனுடைய நிறை நிரல் மாற்று அணி, அதாவது டிரான்ஸ்போஸ் தான் அது நமக்கு சேர்ப்பு அணி. ஸோ நம்ம நேராக கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்புக்கு என்னது பிளஸ் தான் அடையாளம். ஸோ பிளஸ் போட்டாச்சு. இந்த M11 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த -3, அதாவது இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நிறையையும் விட்டுறணும், இந்த நிரலையும் விட்டுறணும். இங்க மீதி என்ன இருக்கு, 2 தான் இருக்குது. ஸோ ஒரு உறுப்புங்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கணும். அணிகளா இருந்ததுன்னா அதனுடைய அணிக்கோவை மதிப்பை எழுதணும். அவ்வளவுதான். இப்ப இங்க -M12, ஸோ மைனஸை வந்து எழுதியாச்சு. M12 அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிரலையும் விடுறோம், சரி இந்த நிறையையும் விடுறோம், இந்த நிரலையும் விடுறோம். மீதி என்ன இருக்குன்னா 6. ஸோ இங்க 6 எழுதும்போது -6 அப்படின்னு மாறிடுச்சு. இங்க வந்து என்னது, இங்க -M21 அப்படிங்கிறது என்ன, இந்த உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு. அதுக்கு இந்த நிரலை விடுறோம், இந்த நிறைய விடுறோம். மீதி என்ன இருக்குன்னா 4 இருக்குது, எழுதியாச்சு. இங்க பிளஸ் M22 அப்படிங்கிறதுனா இந்த உறுப்புக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சிற்றணி கோவை மதிப்பு. இந்த நிறைய விட்டுட்டோம், இந்த நிரலையும் விட்டுட்டோம். மீதி என்ன இருக்குது, -3 இருக்குது. ஸோ -3. மறக்காம நம்ம இந்த நிறைநிரல் மாற்று, அதாவது டிரான்ஸ்போஸை எழுதிக்கணும். ஏன்னா இந்த அணியினுடைய நிறைநிரல் மாற்று அணி தான் நமக்கு சேர்ப்பு அணி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்க நம்ம இதை சிம்பிளை பண்ணி கரெக்டாக எழுதிக்கலாம். +2ங்கிறது 2, அப்புறம் -6, இங்க -4, இங்க பிளஸ் பெருக்கல் -3 அப்படிங்கிறது என்னது நமக்கு -3. ஸோ இதனுடைய நிறைநிரல் மாற்று அணி. ஓகே, நிறைநிரல் மாற்று அணின்னா என்னது, நிறைகளை நிரல்களாகவும் நிரல்களை நிறைகளாகவும் மாற்றுறதுக்கு பேர் தான் நிறைநிரல் மாற்று அணி. ஸோ இந்த முதல் நிறைய இங்க முதல் நிரலா எழுத போறோம். ஸோ 2 -6. ஓகே, இந்த இரண்டாவது நிறைய இங்க இரண்டாவது நிரலா எழுத போறோம். ஸோ இங்க -4 -3. ஸோ இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து என்னது M11 அப்படிங்கிறது என்னன்னா, சிற்றணி கோவை மதிப்பு. அதாவது எந்த உறுப்புக்கு அப்படின்னா, A11 அப்படிங்கிற உறுப்புக்கு, அதாவது இந்த உறுப்புக்கு. இப்ப அதே இது வந்து என்னன்னா வந்துட்டு இந்த அடையாளத்தோட, அதாவது கூட்டல் M11, இந்த கூட்டல் அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, இது -1 பவர் 1 + 1. இந்த 1 இந்த 1 தான் குறிக்குது. ஓகே, இந்த அடையாளத்தோட சேர்த்து எழுதும் போது இது வந்து என்னன்னா வந்து A11 என்ற உறுப்பினுடைய இணைக்காரணி ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு கணக்கு வந்து சால்வ் பண்ணும்போது இந்த என்ன ஒரு டேமும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நமக்கு என்னது சேர்ப்பு தான் கேட்டிருக்கிறாங்க, சேர்ப்பு பண்ணி தான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.